அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வும் சொர்க்கத்தின் நற்செய்தியையும் இந்த கூட்டத்தின் கொள்கை அங்கீகரிக்கப்பட்டது என்ற ஒரு சர்டிபிகேட் அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்தார்களோ, அந்த ஒரு சமூகம் எந்த கொள்கையில் இருந்ததோ அந்த கொள்கையில் ஒரு முஸ்லிம் தன்னுடைய கொள்கையை ஆக்கிக் கொண்டால் இவன் சொர்க்கவாதி இன்ஷா அல்லாஹ். அந்த கொள்கையை விட்டு ஒரு சில அடி அவன் தடம் பிறண்டாலும் சரி, அல்லாஹ் பாதுகாப்பானாக, நரகத்தை நோக்கி தன்னுடைய பயணத்தை துவங்கி விட்டான் என்று அர்த்தம். எப்படி இதை புரிவது? அக்கீதா அல்லாஹ் சார்ந்தது, அல்லாஹ்வுடைய தன்மைகள் சார்ந்தது, அல்லாஹ்வுடைய நம்பிக்கையில். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். உதாரணம் தான் இவையெல்லாம், இது நம்முடைய சப்ஜெக்ட் இல்ல, நீங்க புரிஞ்சு கொள்ளுங்கிறதுக்காக இந்த விஷயத்தை சொல்றேன். அல்லாஹ் கூறுகிறான், இன்ன ரப்பக்குமுல்லாஹ், உங்களுடைய இறைவன் யார் தெரியுமா? அல்லதி ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களையும் பூமிகளையும் அவன் படைத்தான். ஃபி சித்தத்தி அய்யாமின், 6 நாட்களில் அவன் படைத்தான். ثم استوى على العرش, அதற்கு பிறகு அல்லாஹ் அர்ஷிலிருந்து உயர்ந்து விடுகிறான். அர்ஷிலிருந்து அல்லாஹ் உயர்ந்து விடுகிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். அர்ஷிலிருந்து அல்லாஹ் உயர்ந்து விட்டான் என்ற வசனம் யாருக்கு ஓதப்பட்டது? யாருக்கு ஓதப்பட்டது? சஹாபாக்களுக்கு ஓதப்பட்டதா இல்லையா? எதிலும் கேள்வி கேட்டு தெளிவு பெறக்கூடிய அந்த சமூகம் இந்த விஷயத்தில் கேள்வி கேட்டார்களா? ரசூலுல்லாஹ்ட்ட, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உயர்வான அர்ஷிலிருந்து எப்படி யா ரசூலுல்லாஹ்னு கேட்டாங்களா? அப்படி அரிசி மேல அல்லாஹ் உயர்த்திருந்தனால அவனுக்கு ஒரு வடிவம், ஒரு உருவத்தை கொடுத்த மாதிரி ஆயிரமே ரசூலுல்லாஹ்னு சொன்னாங்களா? சொன்னாங்களா? அப்போ இல்ல. இப்ப சஹாபாக்கள் அந்த விஷயத்தில் கேள்வி கேட்கவில்லை என்றால் இது போன்ற வசனங்களில் கேள்வி கேட்காமல் இருப்பது அக்கீதா. சஹாபாக்கள் அதில் சிந்திக்கவில்லை என்றால் இது போன்ற விஷயங்களில் சிந்திக்காமல் இருப்பது அக்கீதா, கொள்கை. அது சிந்திப்பது, விளக்கம் கொடுப்பது, வேறொரு விளக்கத்தை அதற்கு முன்வைப்பது கொள்கைக்கு மாற்றம். ஏன்? நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹ்விடத்தில் அதை கேட்கவில்லை. இந்த ஒரு அளவீட்டை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அர்ஷிலிருந்து உயர்கிறான். அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான். இரவுடைய 3வது கடைசி பகுதியில் முதல் வானத்திற்கு அல்லாஹ் இறங்கி வருகிறான். இந்த ஹதீஸ் யாருக்கு சொல்லப்பட்டது? நபித்தோழர்களுக்கு சொல்லப்பட்டது. சொல்லப்பட்ட பொழுது நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்கி வந்தால் அரிசின் மேலே உயர்ந்தால் அல்லாஹ் என்று சொன்னானே, அதற்கு மாற்றம் இல்லையா என்று கேட்டார்களா? அல்லாஹ் இறங்கி வந்து விட்டால் இங்கு இரவென்றால் அங்கு பகலாயிற்று என்று கேட்டார்களா? கேட்டார்களா? அரிசியிலிருந்து அல்லாஹ் இறங்கி விட்டால் அரிசியில் யார் இருப்பார்கள் என்று கேட்டார்களா? கேட்கவில்லை என்றால் என்ன அர்த்தம்? கேட்க கூடாது என்று அர்த்தம். கேட்க கூடாது என்று அர்த்தம். அது சஹாபாக்கள் சிந்திக்கவில்லை என்றால் சிந்திக்க கூடாது என்று அர்த்தம். அதற்கு சஹாபாக்கள் அல்லாஹ் இறங்கி வருகிறான் என்றால் அல்லாஹ்வுடைய அருள் இறங்கி வருகிறது என்று விளக்கம் சொல்லவில்லை என்றால் விளக்கம் சொல்லக்கூடாது என்று அர்த்தம். அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் புரிய வேண்டும். இதை யார் அளவீடாக ஆக்கினார்கள்? நபித்தோழர்களுக்கு பின்னால் வந்தவர்கள் அல்ல. இந்த ஒரு கொள்கை நேர்கொட்டை உரசி பார்த்தவர்கள் நபித்தோழர்கள். நபித்தோழர்கள் வாழக்கூடிய சமூகத்தில் நபித்தோழர்கள் அல்லாத மக்கள் கருத்து வேறுபாடு பிரிந்தார்களே, அப்போது அவர்களிடத்தில் அந்த நபித்தோழர்கள் கேட்ட கேள்வி, நீங்கள் சொல்லக்கூடிய கொள்கையில் எங்களுடைய சமூகத்தின் நபித்தோழர்கள் உண்டா? உதாரணமாக அலி இப்னு அபி தாலிப் ஆட்சி பொறுப்புக்கு வருகிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. வந்தவுடன் ஹவாரிஜிகள் என்ற ஒரு கூட்டம், இவர் மக்களுடைய சட்டங்களுக்கு கட்டுப்படுகிறார், அல்லாஹ்வின் சட்டங்களுக்கு கட்டுப்படவில்லை, அல்லாஹ்வின்